இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தபஸ் பண்ணவங்க தான் சூரியனார் கோவில் நவகிரகங்கள் எல்லாம். இந்த கோவில்ல இருக்க வேண்டிய நவகிரகங்கள் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நவகிரக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது வரலாறு. அது மாதிரி இங்க சுவாமியை தரிசனம் பண்ணாலே நவகிரக தோஷங்கள், சாபங்கள், சரீரத்தில் வரக்கூடிய பிணிகள், புத்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடியவர் சுவாமி. அம்பாள் வந்து திருமண தடை, மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தம், தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கிற சன்னதி அம்பாள் சன்னதி. அம்பாள் கையிலேயே அந்த தாலி கயிறு இருக்கும், அந்த திருமங்கல சரடு, அந்த தாலி கயிறை வாங்கி திருமணமான பெண்கள் எல்லாம் இங்க சன்னதியிலே அணிந்து கொள்வது மிகவும் சிறப்புடையது. திருமணம் ஆக வேண்டிய பெண்கள் எல்லாம் இங்கு அம்பாளுக்கு 5 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அர்ச்சனை செய்தால் விரைவிலே திருமணம் கைகூடும். பித்ரு தோஷங்கள், பூர்வ ஜென்ம தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசையும் அந்த அகத்தியர் லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். நீண்ட ஆயுளும் தீர்க்க சுமங்கலி வரமும் கொடுக்கின்ற ஸ்தலம். மங்களங்கள் குடிகொண்டதனாலே இந்த ஊருக்கு மங்களக்குடி